எலியா தீர்க்கதரிசி அவருக்கு பின் எலிசாவை இஸ்ரவேல் மக்களுக்காக தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணினான். உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. எலியா எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு எலிசாவை பார்த்து, உனக்கு என்ன வேண்டுமோ கேள் என்றான். அதற்கு எலிசா, நீர் பெற்றுக்கொண்ட ஆவியில் எனக்கு 2 மடங்காக வேண்டும் என்றான். எலியா, நான் எடுத்துக்கொள்ளும் போது நீ என்னை கண்டால் நீ கேட்டபடி நடக்கும், நீ என்னை காணாவிட்டால் அது கிடைக்காது என்று எலியா சொன்னான். சில நேரத்திற்கு பிறகு வானத்திலிருந்து அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் வந்து அவர்கள் இருவரையும் பிரித்தது. அந்த அக்னி ரதத்தில் எலியா எடுத்துக் கொள்ளப்பட்டான். அதை பார்த்து கொண்டிருந்த எலிசா, இஸ்ரவேலருக்கு ரதம் போன்றவர் என்று சொன்னான். தெய்வமே, பேசும் தெய்வமே, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்,